வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏசி ஸ்வின்பர்ன் எழுதின கோரஸ் ஃப்ரம் அட்லாண்டா இன் கேலிடன் இந்த போமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கவிதை முழுக்கமே ரொம்ப ட்ராஜடியாக மனுஷனுக்கு எவ்வளோலாம் கஷ்டங்க இந்த வாழ்க்கையில் இருக்குது அப்படின்றது தான் அவர் எழுதியிருக்காரு. ஆரம்ப கட்டத்துலேருந்தே பார்த்திங்கன்னா மனிதனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா கஷ்டமும் துக்கமும் தான். அவனால் எதையுமே சந்தோஷமாக முழுமையாக அனுபவிக்க முடியாது. இப்போ ஒரு சம்மரை பற்றி நினச்சானா உடனே அங்கே இருக்கிற உதிர்ந்த மலர்களும் அவன் ஞாபகத்துக்கு வரும். ஒரு ஹெவனை பற்றி அதோடய பிளெஸ்ஸிங்ஸை பற்றி நினச்சானா உடனே ஹெல்லை பற்றியும் அதில் இருக்கிற பெயினும் அவனுடைய நினைவுக்கு வரும். மனுஷனுக்கு எல்லா சக்தியும் இருக்குது, ஆனால் அது உபயோகப்படுத்துகிற பவர் அவங்ககிட்ட இல்லை. காதல்ன்றது அவன் வாழ்க்கையில் இருக்குது, அன்பு அவனுக்கு கிடைக்குது, ஆனால் அது வெறும் கொஞ்ச காலத்துக்கு தான், டெம்பரரி தான். நிரந்தர அன்புன்றது எந்த மனுஷனுக்கும் கிடைக்காது. லைஃபே பார்த்திங்கன்னா ஒரு இறப்போட நிழல் தான். கடவுள் தான் மனுஷனோட வாழ்க்கையை இந்த மாதிரி மிசரபிளாக படைச்சிருக்காரு. அவர் எப்படி படைச்சிருக்காருன்னா, அப்படியே நெருப்புலேருந்து அதில் கண்ணீரோடையும் அப்படியே சறுக்கி விடுற மணல் மாதிரியும் அந்த அலைகளும் பூமியில் இருக்கிற தூசுங்களும் தான் மனுஷனை படைச்சிருக்காரு. மனுஷனுக்கு அவர் அழுகையும் கொடுத்துருக்காரு, சிரிப்பையும் கொடுத்துருக்காரு, வெறுப்பையும் கொடுத்துருக்காரு, அன்பையும் கொடுத்துருக்காரு. அதே சமயத்தில் மனுஷனுக்கு ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு மனசும், ஒரு ஃபிக்கெல்லாம் ஃப்ரெஜைலாம் போட்டோன்னு உடஞ்சிருது. ஃபிக்கல்னால் நிரந்தரத்தன்மை இல்லாதது. அந்த மாதிரி ஒரு குணத்தையும் சேர்த்து தான் கடவுளை ஒன்றை படைச்சிருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மனுஷனுக்கு எது கிடைச்சாலும் அது எப்போனா அவனை விட்டு போயிடும். அதனால் வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ஒரு சுமையாக தான் அவனுக்கு இருக்குது. மனுஷன் வாழ்க்கை ஃபுல்லாக போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அவனுக்கு கண் இருக்குது, வாய் இருக்குது, எல்லாம் இருக்குது, அவனால் பேச முடியும், பார்க்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் அவன் கண்ணால் அவனோட ஆத்மாவையும் அவன் பார்க்க முடியாது, அவன் வாயால் அவனோட ஆத்மாவோடு அவனால் பேச முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு பாவம் செய்கிற சக்தி மட்டும் நிறையாவே இருக்குது. வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களும் இருக்குது, ஆனால் அது கொஞ்ச நேரம்தான் இருக்குது. அவனுடைய பேச்சு, அவன் பேசுகிறான், ஆனால் அதுக்கு ஒரு நல்ல எஃபெக்டெலாம் இல்லை. அவன் மனசில் நிறைய ஆசைகள் இருக்குது, ஆனால் அந்த ஆசைகள்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஆசைகளாக இருக்குது. அவனுக்கு எப்போதுமே மரணத்தை பற்றி ஒரு பயம் அதை முகத்துலேயே தெரியுது. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷன் அவனுடைய அந்த கஷ்டங்களோடு வாழும்போது மற்றவங்களுடைய நகைப்புக்குள்ளான ஒரு மனுஷனாக தான் வாழறான். அவன் கஷ்டப்பட்டு எதையா அவனை செஞ்சால் கூட அதோடைய பலனை அவனால் அனுபவிக்க முடியல. ஏன்னா வாழ்க்கைன்றதே ஒரு சின்ன காலம்தான். இந்த கவிதை க்ரீக் ட்ரெடிஷனில் வர கோரஸ் அது மாதிரி எடுத்திருக்காரு. இது தலைப்பில் இருந்தாலும் இவர் இந்த அரைவல் ஆஃப் அட்லாண்டா அண்ட் கிளேட்டனை பற்றி சொல்லலை. அது ஒரு ட்ராஜடியான ஒரு ஸ்டோரி. அது ப்ரொலாகில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை பற்றி அட்லாண்டா நெலிகரை பற்றி எதுவுமே சொல்லாமலே அவர் மனுஷனோட வாழ்க்கை எப்படி கண்ணீரோடு நிரம்பி இருக்குது அப்படின்றத மட்டும்தான் அதில் எழுதியிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். பிஃபோர் த பிகினிங் ஆஃப் இயர்ஸ், அதாவது காலம்ன்றது ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, தே கேம் டு த மேக்கிங் ஆஃப் மேன் டைம் வித் த கிஃப்ட் ஆஃப் டியர்ஸ். மனுஷனை படைக்கும் போதே காலம் அவனை கண்ணீரோடு படைச்சிது. Grief with a glass that ran, pleasure with pain for 11, summer with flowers that fell, remembrance fallen from heaven, and madness risen from hell, strength without hands to smite. அதாவது துக்கம்னா எக்கச்சக்கமாக இருந்தது, சந்தோஷன்றது வலியோடு தான் இருந்தது. சம்மர்னு இருந்தால் அதில் உதிர்ற மலர்களும் இருந்தது. ஞாபகம் இருந்ததுன்னா ஹெவனை பற்றி அவன் நினச்சி சந்தோஷப்படலாம். ஆனால் அதே சமயத்தில் ஹெல்லில் இருக்கிற அந்த பெயினும் அந்த கஷ்டமும் அவன் மனசில் வந்தது. அவன் கையில் வலு இருந்தது, ஆனால் அதால் அவன் எதுவுமே செய்ய முடியாது. லவ் தட் என்டியூர்ஸ் ஃபார் அ பிரெத், ஒரு மூச்சு விடுற அளவுக்கு தான் அவனுக்கு காதலோ அன்போ இந்த உலகத்தில் கிடச்சிது. நைட் த ஷேடோ ஆஃப் லைட் அண்ட் லைஃப் த ஷேடோ ஆஃப் டெத்து. இரவுன்றது வெளிச்சத்தோட ஒரு நிழல், அதே மாதிரி வாழ்க்கைன்றது இறப்போட ஒரு நிழல். And the high gods took in hand fire and the falling of tears, and a measure of sliding sand, and from under the feet of the years, and froth and drift of the sea, and dust of the laboring earth. கடவுள் அவர் கையால் தான் மனுஷனை படைச்சார். ஆனால் படைக்கும் போதே கண்ணீரோடும் சறுக்கிற மணலோடையும் அவன் கால்லேருந்து ஓடக்கூடிய வருஷங்களோடையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தூசிங்களும் தான் அவனை படைச்சார்.
and bodies of things to be in the houses of death and of birth. மனுஷனோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பிறப்பு இறப்பு இறப்பு பிறப்புன்றது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் wrought with weeping and laughter and fashion with loathing and love. அவனோட வாழ்க்கையில் அழுகையும் இருக்கும், சிரிப்பும் இருக்கும், அன்பும் இருக்கும், பரிவும் இருக்கும். With life before and after and death beneath and above, for a day and night and a morrow, that his strength might endure for a span with trivial and heavy sorrow. அவரோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா இறப்புக்கு முன்னாடி இறப்புக்கு பின்னாடி அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி வந்து பகலும் இரவும் இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான். அவனுடைய உடம்புல இருக்கிற வலு கூட ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான், அதுக்கு மேலே அவனுக்கு கிடையாது. The Holy Spirit of man. From the winds of the north and the south they gathered as unto strife. They breathed upon his mouth, they filled his body with life. இந்த காற்று வடக்கு தெற்கு இந்த மாதிரி இந்த திசையிலேருந்து வர காற்றும் எல்லாமே அவனுக்குள்ளே ஒரு போராட்டத்தை தான் கொடுத்தது. அவன் வாய் வழியாக வந்து அந்த மூச்சு போனாலும் இந்த காற்று வெறும் அவன் உடம்புல வந்து ஒரு உயிரை தான் கொடுத்துருந்தது. Eyesight and speech they wrought for the wheels of the soul therein, a time for labor and thought, a time to serve and to sin. They gave him light in his ways and love and a space for delight and beauty and length of days. அவனுக்கு பார்வையாக இருந்தது, பேச்சும் இருந்தது. ஆனால் அதால் வந்து அவனுடைய ஆத்மாவோடையே அவனால் பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அவன் வந்து உழைக்க தான் முடியும், ஆனால் அவனால் நினைக்கவும் முடியும். ஆனால் இது எல்லாமே ஒரு பாவத்தோடு இணையிற மாதிரி செய்கிற திறமையும் அவனுக்கு இருந்தது. They gave him light in his ways and love and a space for delight and beauty and length of days and night and sleep in the night. அவனுக்கு அன்பையும் கொடுத்தாங்க, அழகையும் கொடுத்தாங்க, கொஞ்ச நாளும் கொடுத்தாங்க, ராத்திரியில் தூக்கமும் வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டது. His speech is a burning fire, with his lips he travelleth, in his heart is a blind desire, in his eyes for knowledge of death, he weaves and his cloth is derision, sows and shall not reap, his life is watch or a vision. அவனுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரு பிளைண்ட் டிசைரில் தான் ஓடிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் நமக்கு இறப்புன்னு ஒன்று இருக்குன்னு. ஆனாலும் நம்ம என்ன செய்வோம், விதைப்போம். ஆனால் அதை அறுவடை செய்வோமா இல்லையான்றது தெரியாது. ஏன்னா அவனுடைய லைஃப் இஸ் அ வாட்ச் ஆர் அ விஷன் பிட்வீன் அ ஸ்லீப் அண்ட் அ ஸ்லீப். ஏன்னா அவன் வாழ்க்கை எப்படின்னா ஒரு தூக்கத்துலேருந்து இன்னொரு தூக்கம் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.